Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 6 Exercise 6.3ல second sum. For any vector A vector, prove that I cap cross A cap cross I cap plus J cap cross A cap cross J cap plus K cap cross A vector cross K cap equal to 2A vector சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஐ அப்புறம் ஜே அப்புறம் கே அப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐ வெக்டார் இருக்குது. ஸோ ஐ கேப் கிராஸ் ஐ கேப் இது ப்ராக்கெட்டுக்குள்ளாரதுக்கு பண்ணுறப்ப எப்போதுமே ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அப்புறம் ஃபஸ்ட்டையும் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்ப டாட் ப்ராடக்டாக பண்ணி மீதியை வெளியில் எழுதணும். ஸோ ஐ டாட் ஐ வெளியில் ஏ வெக்டார் மைனஸ் ஆஃப் இப்போ ஐயோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ டாட் ஏ கேப் ஐ கேப் வெளியில் எழுதிடணும். அதேமாரி இப்போ வந்து ஐக்கு ஐ வந்து கேன்சல் ஆகி ஒன்றுன்னு வந்துடும். ஸோ ஏ கேப் மைனஸ் இது வந்து ஐ கேப் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஏ வெக்டாருக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். A1 A2 A3 இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஏ கேப்பாக இருக்கும். ஸோ A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K இதெல்லாம் சேர்ந்தது தான் ஏ நம்ம எழுதுவோம் இல்லையா, அதனால் அது அப்படியே எழுதியிருக்கேன். இன்ட்டு ஒரு ஐ கேப் ஏ கேப்பை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். சாரி, இது ஏ கேப் கிடையாது, ஏ வெக்டார். ஐஜேகே மட்டும்தான் எப்போதுமே கேப்பில் இருக்கும். நான் இது ஏவையும் கேப்பில் எழுதிட்டேன். அதான் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏ வெக்டார் எழுதிட்டோமா, ஐ ஜேயோட ஜே கேவோட கே மல்டிப்ளை பண்ணுவோமா அப்படின்னா இங்கே A1க்கு ஐக்கு ஐ மட்டும்தான் இருக்குது. ஸோ A1ஓட ஐயை பண்ணுறப்ப A1 ஐ கேப்னு எழுதியிருக்கும். இது எப்படின்னா ஏ வெக்டார் எப்படி எழுதுவோம், A1I A2J A3K ஏன்னு இருந்தாலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால் எழுதிக்க முடியும். A1 A2 A3ன்னு. ஸோ இந்த வேல்யூவை தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்றோட ஒன்று மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஏ வெக்டார் தான் வரும். நான் தான் கேப்னு போட்டேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஏ வெக்டார்னு மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஏ வெக்டாருங்கிறத மாற்றிக்கலாம். ஸோ வெக்டர் ஆகிடுச்சா. இது வந்து இப்போ ஐயோட ஐயினுக்கு ஐக்கு வந்து ஐன்னு எழுதியிருக்கோம். ஏ வெக்டாரை தான் 1 A2 A3 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் எழுதினது போக பேலன்ஸ் வெளியில் ஒரு ஐ வெக்டார் இருக்கும். இப்போ ஐயோட ஐயை மல்டிப்ளை பண்ணுறப்ப வெறும் A1 மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ அந்த A1 எழுதிட்டு வெளியில் உள்ள ஐயா அப்படியே எழுதியிருக்கோம். இதே மாதிரி தான் ஜேவும். ஜே கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜே கேப் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் ஜே கேப் ஸோ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டும் லாஸ்ட் பண்ணுமா. ஸோ ஜே வெக்டார் ஜே கேப் டாட் ஜே கேப் வெளியில் ஏ வெக்டார் மைனஸ் ஜேவோட ஃபஸ்ட்டு ஏ பண்ணுமா, ஜே கேப் ஏ வெக்டார் அண்ட் ஜே கேப். இப்போ ஜேக்கு ஜேவோட வேல்யூ 1 ஆகிடும். ஸோ ஏ வெக்டார் மைனஸ் ஜே கேப் ஏவோட வேல்யூ எப்படி எழுதலாம், A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K ஆஃப் ஜே வெக்டார். இப்போது ஏ வெக்டார் எழுதிட்டு மைனஸ் ஜேக்கு ஜே பண்ணணும். ஜேக்கு ஜேயில் A2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ A2 வெளியில் உள்ள ஜே கேப். இதே மாதிரி கேக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். கே கேப் cross a vector cross j cap k cap equal to k cap dot k cap of a vector minus k cap dot a vector of k cap. ஸோ கே கேப்போட வேல்யூ 1ன்னு வந்துருச்சு. ஏ வெக்டர் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் கே கேப் ஏவோட வேல்யூ A1I
plus a2j plus a3k of ஒரு k cap வெளியில் equal to a vector அப்படி எழுதிக்கலாம். kக்கு k பண்ணுறப்ப a3 ஸோ மைனஸ் a3 வெளியில் உள்ள k cap. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1 2 3ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இது மூணுத்தையும் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஆடிங் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். I cap cross a vector cross I cap plus j cap cross a vector cross j cap plus k cap cross a vector cross k cap. இப்போ இது மூணுத்தோட வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ a vector minus a1 I vector I cap plus a vector minus a2 j cap plus a vector minus a3 k cap equal to இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ, ஸோ 3 ஏ இருக்கிறனால 3ஏன்னு எழுதிக்கலாம். மைனஸை அப்படியே காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3kன்னு வந்துடும். சரியா? இப்போ ஈக்குவல் டு 3a வெக்டார் மைனஸ் a1 a2 a3யோட வேல்யூ நம்ம என்ன நாங்கள் எழுதியிருக்கோம், ஏன்னு எழுதியிருக்கோம். ஸோ a வெக்டார் 3aல ஒரு ஏ போயிடுச்சுன்னா 2a வெக்டார். Okay, hence proved. All the sum. Thanks for watching. Thank you.